அதே நேரத்தில் நான் சின்ன சின்ன இதுகள்லாம் ஆய்வு நானே பண்ணி பார்ப்பேன். ஓகே. நான் வந்து கேன்சருக்கு கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி 2008 ஒரு ஹார்ட் அட்டாக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன் மூலிகையில். ஓகே ஓகே. ஆமாங்க. அதில் ஒரு 23 ஐட்டம் உள்ளுக்குள்ளே போட்டு வந்து அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு கொஞ்சம் குரங்குப்படலை, நம்ம அந்தளவுக்கு பத்தாது. சரிங்க. இன்னொருத்தர்கிட்ட கேட்டாலுமே அது கேவலமாக நினைக்கிறாங்கங்கிறதான். இப்போ இதுவும் கூட தெரியாத நீ அப்படியா இப்படியாம்பாங்க. சரி, எழுதுறது நாம் எழுதுனா படிக்கிறோன்னு புரியணும் இல்லை, நம்ம இங்கிலீஷ். அதனால் சரி நான் அதுக்குன்னு ஒரு ஆளெல்லாம் வச்சுக்கிச்சு அப்துல் கலாமுக்கே லெட்டர் எழுதினேன். ஐயா, இந்த மாதிரி நான் ஒரு ஹார்ட்டுக்குன்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். இதுதான் எளிமையான முறை. எதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஆய்வு பண்ணி எனக்கு அதனோட ரிசல்ட் வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு ஆய்வு பண்ணுற அளவுக்கு எனக்கு செலவு பண்ணுற காசு கிடையாது. உண்மையை சொன்னேன். இப்போ கொரியருக்கு அனுப்புறதுக்கு எனக்கு காசு இருக்குது. இது மூலிமா நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அவரும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அகமதாபாத்தில் நேஷ்னல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு அவர் தான் முகவரி அனுப்பிச்சார். அப்புறம் நானும் அங்கே அனுப்பிச்சுட்டேன். இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டதையும் அந்த மருந்துகள் என்னென்னங்கிறது அவங்க வந்து இந்த பாட்னி நேமெல்லாம் வேணும்னாங்க. நான் போட்டிருக்கிற இன்டிகிரேட்ஸில் வீட்டில் இருக்கிற பொருள் தான் அது பாட்னியில் வேணும்னாங்க. ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் ஆய்வுக்கு வேணும்னாங்க. சரின்ட்டு அதெல்லாம் தயார் பண்ணி அனுப்பிச்சோம். ஒரு மாதத்தில் எனக்கு வந்து அப்ரிசியேஷன் அவார்டு கொடுத்தாங்க. இந்த மருந்து நாங்கள் ஆய்வு பண்ணோம். ஃபஸ்ட்டு இதனால் உடம்புக்கு மனிதனுக்கு தீங்கு இல்லை, அதே நேரத்தில் ஹார்ட்டு புதுப்பிக்குது. ஹார்ட்டே மாற்றணும், ஹார்ட்டில் வால்வு பிரச்சனை இல்லை, ஸ்டெட்டு வைக்கணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை, ஹார்ட்டில் அந்த ஃப்ளூயிடு ஃபார்ம் ஆகி போச்சு, பம்பிங் இல்லை, அந்த மூச்சு திணறல் வர்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லை, இது அத்தனையுமே இது குணப்படுத்துதுங்கிற ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த ஒரே மருந்து. ஓகேங்க. இது வந்து அதான் அவர் சொல்லுவார் பாருங்க, தனி மனிதனின் ஒழுக்கம் சமுதாயத்தின் வளர்ச்சியும் பார் அப்துல் கலாம் ஐயா. அப்போ அந்த நம்மளுடைய பங்கு இந்த இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் இதில் பெரிய சீக்கிரட் இல்லை. யார் கேட்டாலும் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த முறையை நாம் என்னம்னா அந்த பொருள் 23 ஐட்டம் கலக்கிற விதம் இருக்குது. இத்தனைக்கு இத்தனை கலக்கணுங்கிறப்ப இவங்க நாம் குட்டு மதிப்பு அத்தனையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே போட்டு அரைச்சி சாப்பிட்டா கேட்காது. அதனால் வந்து சிலது வந்து நாம் வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பிச்சி விட்டோம். அதே மாதிரி இப்போ ஒரு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, தமிழருவி மணியன் ஐயா அவருடைய துணைவியாருக்கு இருதய பிரச்சனை இருந்து அவர் பாவம் என்னென்னமோ செலவு பண்ணி மறுபடியும் 40 லட்சம் ரூபா செலவு பண்ணணுங்கிற சூழ்நிலையில் என்னை ஏதோ ஒரு வகையில் கேள்விப்பட்டிருப்பாங்க. என்னுடைய நண்பர்கள் அவங்களுக்கு சொல்லி அவர் நம்பி எங்கிட்ட கேட்டார். நான் அப்படியே மெட்டீரியல் தான் இருந்துச்சு, இது தாங்க நான் போடுறேன், வேறு எதுவும் இல்லைன்னு. இல்லைங்க நீங்களே பல்வரிசையில் அரைச்சி கொடுங்கன்னாரு. அப்புறம் மறுபடியும் நான் வந்து பவுட்ரு ஃபார்மில் அடித்தேன். இப்போ அவங்களுடைய நம்பிக்கை, அந்த மருந்துவோடைய மகத்துவம், நம்ம பாரம்பரியமான தமிழ் மருத்துவத்தோட முறைகள், தமிழ் மருத்துவத்துண்டு இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளோடைய மருத்துவத்தோட பயன். அந்த அம்மா இன்றைக்கி சுபிட்சமாக இருக்கிறாங்க, நடக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. முதல்ல பெட் விட்டு இறங்க முடியாதுங்க, இப்போ நல்லா தெளிவாக இருக்கிறாங்க.